வணக்கம். விஜய் பொதுக்கூட்டத்தில் உயிரிழப்பு, சோலி முடிந்தது. விஜயை பார்க்கறதுக்கு எதுக்காக வரானுங்கன்னு தெரியல. ரெண்டாவது, விஜய் வீட்டை விட்டு ஏன் வரானுன்னு தெரியல. வந்தா அசம்பாவிதம் நடந்து போகுது. வர்றவனுக்கும் எந்த விதமான முதிர்ச்சியும் இல்லை, பக்குவமும் இல்லை. ரெண்டாவது, கூட்டத்தை போடுற விஜய்க்கும் அனுபவமோ பக்குவமோ இல்லை. கடந்த கால அனுபவங்கள் இருந்து தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் சரி பொதுக்கூட்டம் நடத்துவது சரியான நேரத்திலும் இல்லை. ரெண்டாவது, அப்படியே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அதுக்கு சரியான ஏற்பாடும் செய்யறது கிடையாது. ஆனால் மேடை மேலே ஏறிக்கிட்டு வாய் கீழே பேசி தீர்க்கிறான். என்னவோ அரசியல் களத்தில் இவன் கரைசி குடிச்சிட்டு வந்த மாதிரியே. கடந்த காலங்களில் தவேகா மீது நிறைய பேரும் குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஐயா விஜயுடன் அனுபவசாலிகள் யாரும் இல்லை. அந்த அனுபவசாலிகள் இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகளும் மிகப்பெரிய பாதிப்புகளும் ஏற்படுகிறது. அதனால விஜயுடன் அனுபவசாலி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான உயிரிழப்புகளும் பொதுக்கூட்டத்துக்கு வரவங்க பாதிப்படைகிறாங்கல்ல, அந்த பாதிப்புல இருந்தும் தப்பிக்கலாமா. ஆனா விஜய் இடத்துல அனுபவசாலியும் கிடையாது, எல்லாருமே புதுசு. அதே மாதிரி தொண்டர்களும் வந்து பாத்தீங்கன்னா இளைய வயது கொண்டோர். ஸோ அவங்க பொதுக்கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொதுக்கூட்டத்தை எப்படி ஏற்பாடு பண்ணணும் அது கூட தெரியலிங்க. அதனால தான் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து விலை பேசி பல கட்சியில் இருந்து ஊழல் பேர் வழிகளை தவேகாவில் சேர்த்தாங்க. ஆஹா, எங்க கட்சிக்கு பத்தியா 52 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர் வந்துட்டார், இனிமே தவேகா எவ்வளவு உச்சத்துக்கு போகுது தெரியுமா, பொதுக்கூட்டங்கள் எப்படி நடக்க போகுது தெரியுமா. ஜெயலலிதாவுக்கே ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் போட்டு கொடுத்தாரு பிரச்சாரத்துக்கு. அப்பேற்பட்ட மனுஷர். ஸோ அவர் வந்த பிறகு இனி எல்லாம் வெற்றி தான் அப்படின்னாங்க. ஆனால் அவர் வந்த பிறகு தான் அது ஈரோடா இருக்கலாம், இப்போ சேலமாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் வந்து அசம்பாவிதங்கள் நடக்குது. ஈரோட்டில் வந்து 11 பேர் மழக்கமடைஞ்சாங்க, உடல்நல கோளாறு ஏற்பட்டது. ஆனால் இன்னைக்கு சேலத்தில் ஒருத்தன் உயிரே இழந்துட்டான். போன உயிரை நம்ம விஜயால வாங்கி கொடுக்க முடியுமா? அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஏன் ஜெயலலிதாவுடைய பொதுக்கூட்டத்தில் 4 பேர் உயிரிழக்கலையா அப்படின்னு. நீ தான் எல்லாரை விடவும் மேலானவன், எனக்கு எல்லாம் தெரியும், தூய சக்தின்னு சொல்லிட்டு வரல. அப்போ மற்றவங்க செஞ்ச தப்ப நீ பண்ணக்கூடாது இல்ல, நீ யோகியமானா. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டத்துக்கு வர்ற நேரமும் தவறானது. பொதுக்கூட்ட நேரத்தை முடிவு பண்றாங்க பாருங்க, அந்த நேரமும் தவறானதுங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், பனிகாலம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப வெயிலானது சும்மா வாட்டி வதைக்குது, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி தருணத்துல நீ என்னதான் அங்க மயக்கம் வராது இருப்பதற்கோ இல்ல வந்திருக்கவங்களுக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாலும் அதை கொண்டு போய் சேர்ப்பதில் கூட்டம் நடக்கின்ற போது பல சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா வந்திருக்கின்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை பார்க்கணும்னு தான் வந்திருக்கிறான். அதனால விஜயை மட்டுமே பார்க்கறானா கண்டி, பக்கத்தில் என்ன கண்டிஷன்ல ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு கூட பார்க்க மாட்டான். அப்படிதான் மகாராஷ்டிராவை சார்ந்த சூராஜ் என்ற ஒருத்தர் விஜயை பார்க்க வந்திருக்கிறான். அவன் விஜயை பார்க்க வந்தானா இல்ல வெயில்ல நின்று விஜயை பார்க்க வந்தவனுக்கு தண்ணி கொடுக்க வந்தானா தெரியல. மயக்கம் அடைந்து அவனுக்கு வலிப்பு வந்திருக்குது. வலிப்பு வந்தவன ஆம்புலன்ஸ்ல கொண்டுகிட்டு போயிருக்காங்க மருத்துவமனையில. ஐயா அவர் வரும் வழியிலே உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்களை பாருங்களேன். இப்படி வெயில் நேரம் தொடங்கி விட்ட பிறகு மாலை நேரத்தில் பொதுக்கூட்டத்தை வச்சிருக்கணும். காவல்துறைக்கு எல்லா விதமான அனுபவமும் இருக்குது. காவல்துறை கண்டிப்பாக வழிகாட்டி இருப்பாங்க. பாருங்க, நீங்க வெட்ட வெளியில வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கீங்க. ஆனால் இந்த வெட்ட வெளியில பொதுக்கூட்டத்தை போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏத்த மாதிரி மாலை நேரத்தில் நீங்க டைமை பிக்ஸ் பண்ணுங்க. 5000 பேர் தான் இந்த சந்திப்புக்கு. அதனால கொஞ்சம் பேரா இருப்பதனால ஒவ்வொருத்தரும் நம்ம கண்காணிக்கலாம். அதனால மாலை நேரம் ஏற்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பா தவேகாவங்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்திருப்பாங்க. அதுலயும் இப்பெல்லாம் விஜயை பொறுத்த வரைக்கும் சொன்ன நேரத்துக்கு வந்துடுறான், லேட்டாகவும் வரதில்ல, ரெண்டாவது முன்னாடி வரதில்லை, சரியான நேரத்தில் வந்துடுறான். ஏன்னா ஏற்கனவே கரூர்ல லேட்டா வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இருந்ததுனால சொன்ன நேரத்துக்கு வந்துடுறான்பா நம்ம விஜய். வயசுல பெரியவராக இருந்தாலும் சரி அவனுக்குலாம் என்ன மதிப்பு மரியாதை கிடைக்குது. அதனால வந்து அவன் இவன் சொல்றேன். ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சு, இவன் வீட்டில் உட்காந்து அழுதுன்னு சொல்லுவான், கூப்பிட்டு 20 லட்சம் கொடுத்தேன்னுவான். அதெல்லாம் யாருக்கு தேவை? இவனை நம்பி இருக்கின்ற குடும்பம் என்ன ஆயிருக்கும்? அதனால உயிரிழப்புகள் வராம பாதுகாத்துனாலும் வச்சுக்கலாம், இவன் யோகிய சிகாமணின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நட்ட நடு வெயில்ல 1 மணிக்கு பொதுக்கூட்டத்தை பேசுறான். நண்பகல் உச்சி வெயில்
2 மணிக்கு மேலே தான் வெயில் தாழ்ந்து போகும். ஆனால் உச்சபட்ச வெயில் 12 1 மணிக்கு தான். அந்த நேரத்தில் பொதுக்கூட்டத்தை எவன் ஏற்பாடு பண்ணான், அந்த நேரத்தில் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எவன் அனுமதி கொடுத்தான்? ஸோ கொஞ்சம் மேலும் இவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த நேரத்தில் பொதுக்கூட்டம் பேசலாமா? விஜய் வந்து போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும். இந்த 2 மணி நேரம் வெயிலில் யாரா இருந்தாலும் சரி மயக்கம் அடைஞ்சிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் நீர் இழப்பானது ஏற்படும். எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தால் கூட பலவீனம் அடைந்து விடுவார்கள். ஏற்கனவே விஜயனுடைய பொதுக்கூட்டத்துக்கு வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள், அப்புறம் கர்ப்பவதிகள் மற்றும் நோயாளிகள் இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எல்லாவற்றையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புனாங்க. ஆனால் திடகாத்திரமா இருக்கக்கூடிய சூராஜ் என்றவனே வந்து பார்த்தா இன்னைக்கு மயக்கம் அடைஞ்சிருக்கிறான், செத்துருக்கிறான். ஆனால் இந்த சேலம் மாவட்ட செயலாளர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு என்ன பேசினா தெரியுமா? திமுக கூட்டத்துக்கு மட்டும் காவல்துறையினர் அப்படியே டக்கு டக்குன்னு அனுமதி கொடுக்குறாங்க. எங்க வேணாலும் கூட்டம் போடலாம், எப்போ வேணாலும் கூட்டம் போடலாம், அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித கட்டுப்பாடும் இல்ல. நம்மளுக்கு 51 கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடு போறதுனால நம்முடைய குரல் வழியை நசுக்க பாக்குறாங்க. இங்க பாருங்க எத்தனை ஆம்புலன்ஸ், இங்க பாருங்க எத்தனை வாட்டர் டேங்க், இங்க பாருங்க எத்தனை தீயணைப்பு வாகனம், இங்க பாருங்க எத்தனை பஸ் அப்படின்னு ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி அவங்க எல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளவு முன்னேற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நாம் பாரு எவ்வளோ பண்ணிருக்கிறோம். அதனால நம்மளை ஒடுக்க பாக்குறாங்க. அதை மீறியும் தான் நம்ம களத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் செய்து நிற்கின்றோம் அப்படின்லாம் வீராவேசமா பேசினான். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க. உங்களை விட அதிகமான கூட்டமே வருது. ஆனா அங்க இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏன் நடக்கல? அங்க தண்ணி வச்சில்லேன்னு சொல்ற, உணவு வச்சில்லேன்னு சொல்ற, மருத்துவ கட்டமைப்பு இல்லைன்னு சொல்ற. ஆனாலும் அதிமுக திமுகவுடைய பொதுக்கூட்டங்கள்ல சமீப காலமாக எங்கேயாவது மரணம் நடந்திருக்குதா? ஏதாவது ஒரு மரணம் நடந்திருக்கிறதா? இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்குதா? அப்படின்னா என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, மக்களை எந்த தருணத்தில் ஒன்று கூட்ட வேண்டும், ரெண்டாவது எந்த தருணத்தில் நம்ம மீட்டிங் போட்டால் சரியாக இருக்கும், மாலை வேலையா காலை வேலையா, ஸோ மக்கள் எப்படி கலைந்து வீட்டுக்கு போவாங்க, சரி நம்ம எப்போ கூட்டம் போட்டால் வீட்டிலேருந்து சரியான நேரத்தில் வருவாங்க, எல்லாமே வந்து அவங்களுக்கு அனுபவம் அத்துப்படி. அதனால சரியான நேரத்தில் கூட்டம் போடுறாங்க, சரியான நேரத்தில் கூட்டத்தையும் முடிக்கிறாங்க. அதனால தான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதிமுக திமுக பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள்ல விஜய் பொதுக்கூட்டங்கள்ல நடக்கின்ற அசம்பாவிதம் போன்று எந்த அசம்பாவிதம் நடக்கல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, கொடுக்கின்ற இடத்துல அதிமுக திமுகவும் கூட்டத்தை அமைதியா நடத்துறாங்க. அதனால அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நீ தான் 10 பேர் கூடனா கூட அதுல 8 பேர் செத்து போறானே, அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படுது. உன்னுடன் இருக்கிறவனுக்கும் கட்டுப்பாடு கிடையாது, உன்னை வழிநடத்தக்கூடிய விஜய்க்கும் எந்த விதமான அனுபவம் கிடையாது. அதனால தான் இந்த அசம்பாவிதங்கள் நடக்குதுங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் மேடையில் ஏறிக்கிட்டு என்ன பேசினான்னு கேட்டீங்கன்னா, வீட்டு விட்டு வெளியே வாங்க, வீட்டு விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு விட்டு வெளியே வர சொல்றாங்களே, என் வீடு எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறான். வீட்டை விட்டு வெளியே வாடான்னு சொல்றது என்ன தெரியுமா? மக்கள் திமுக ஆட்சியில் அல்லோல கல்லோல படுறாங்க, அந்த பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடுன்னு சொல்றாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடே வீடே கிடையாதா? விஜய்க்கு மட்டும்தான் தமிழ்நாடு வீடா? மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசியல் களமா? விஜய்க்கு மட்டும்தான் தமிழ்நாடே வீடா? எந்த மாதிரியான டயலாக்? வீட்டை விட்டு மக்கள் பிரச்சனைக்காக ஏன்டா வெளியே வரலன்னா தமிழ்நாடே எனக்கு வீடு தெரியுமா அப்படின்னு டகால் அடிப்பது. இதெல்லாம் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்ற காரணங்களை ஏற்றுக்குவாங்களா? அது மட்டும் கிடையாது, இத்தனை நாளும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உரிமைக்காகவும் உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் நியாயம் கேட்கறதுக்காக வந்தாராம். இப்போ அவருடைய நியாயத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கின்றாராம் இப்போ நம்முடைய விஜய் அவர்கள். ஏன்டா கட்சி தொடங்கி 3 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளாக உனக்கு நியாயம் கேட்க ஆரம்பிச்சிட்டியா? அரசு களத்துக்கு வந்தா எவ்வளோ புறக்கணிப்புகள் இருக்கும், எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் சமாளிக்கணுமே. அதெல்லாம் சமாளிக்க முடியாம நீ உனக்காகவே நியாயம் கேட்க வந்துட்டியா? ஏன் எனக்கெல்லாம் இப்படி நடக்குது, நான் ஏன் மக்கள் சந்திக்க கூடாதா அப்படின்னு வந்து கேட்குறான்பா விஜய். ஏன்னா மக்களை சந்திப்பதுக்கு அனுமதி கிடைக்கவே மாட்டேங்குதான். அதனால எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு தடை, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் மட்டுமே வந்திருக்கிறான். ஒரு டாக்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வர மாட்டாரா? ஒரு விவசாயி எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வர மாட்டாரா? அவன் வேலையில் அவன் உச்சபட்ச இடத்துல தான் இருக்கிறான். என்னமோ சினிமாவில் நடிச்சுட்டு தான் உச்சபட்சம் ஒரு வேலை மாதிரியும், அந்த வேலையை விட்டுட்டு வந்து பெரிய விஷயம் என்பது போலையும், என்ன ஒன்று ஆளை ஏமாத்துறது, அழகாக நடிக்கிறது, அது மூலம் வருமானம் அதிகமாக வருது, அவ்வளோதான். வருமானம் அதிகமாக வாங்குறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீ உச்சபட்ச இடத்தை அடைஞ்சிட்டதாகவும் அதை விட்டு யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்குறதும் முட்டாள்தனம். இதுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க துறையில் உச்சம் தொட்டுட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. அதனால ரொம்ப பீத்திக்காத,
மக்கள் பிரச்சனைக்காக நீ வெளியே வரல. ரெண்டாவது திமுகவை விமர்சனம் பண்ணதெல்லாம் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவார் டெல்லி எப்போதும் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நம்ம முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாட்டுக்கு. ஏன் தெரியுமா? சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது, வேலை வாய்ப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது, பெண்கள் பாதுகாப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது. அதனால தமிழ்நாடு திமுகவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்பது போல பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புழுகு பெருமானே அப்படின்னு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பேரும் வச்சாரு. மற்றபடி தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் அறிக்கையானது நியாயமாக நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு அங்க வந்திருக்கின்றவங்க பொறுத்த வரைக்கும் விஜயை தவிர வேற யாருக்கும் வாக்கு போட போறது இல்லை. தெரியாதுப்பா, விஜயை பார்க்கறத கூட நிறைய பேர் வந்திருப்பான். அதை நினச்சிக்கிட்டு தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்பா கையை நீட்டுங்க, எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல, எங்கள் வாக்கு எல்லாம் விசிலுக்கு தான், இதை நாங்கள் சத்தியம் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனடியாக அவ்வளோதான், கேமே முடிஞ்சுது. எல்லாரும் வந்து விசிலுக்கு போட போகிறாங்க, 5000 ரூபாய் கொடுத்தலாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து சமூக வலைத்தளத்தில் கியூட்டான வீடியோக்கள்லாம் பார்க்குறேன். அந்த வீடியோக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக சின்ன சின்ன பசங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அதில் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்க கிட்ட பெற்றோர்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றதுக்கு முன்பாகவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட போறேன், விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குட்டி நம்பிஸ் நண்பா, நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் அத்தனை பேரும் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்க, நம்ம நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை பற்றி கோவையில் பெண்ணுக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் பற்றி பேசினார். அதே மாதிரி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்ததில்ல, அதை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு என் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதற்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் மீது இருந்த எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்லவே இல்லை. அப்படி என்ன விமர்சனம் இருந்ததுன்னு கேட்குறீங்களா? ஏயா ஏதோ வரி ஏய்ப்பு பண்ணியாமல் 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்களாமே, அதை பற்றி ஏதாவது சொல்லிக்கணுமா இல்லையா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு வீட்டை விட்டு 72 நாள் வெளியே வரல, கட்சி அலுவலகத்தை 15 நாள் மூடிட்டு எங்கேயோ ஓடிட்டீங்க, எங்கே போயிருந்தீங்க? அதனால் மக்களை பற்றியும் 72 நாள் சிந்திக்கல. அதே கரூரில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றி சிந்திப்பதற்கோ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கோ அலுவலகத்தை கூட திறந்து வைக்காமல் ஓடிட்டாரு. ஏன் ஓடினார்? அதற்கான பதிலும் கிடையாது. மொத்தத்தில் விஜய்க்கு செல்வாக்கு கூடி போச்சான். அதனால் களத்தை பார்க்குறாரா. இப்போது 5000 ரூபாய் உரிமை தொகை அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 5000 ரூபாய் கூட விஜய்க்கு பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குதான், அதை தடுத்து நிறுத்தத்துக்காக தான் இப்போ முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் கொடுத்துருக்கின்றாராம். ஸோ களத்திலேயே தெரிஞ்சு போச்சு, 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஏன் பாஜக விமர்சனம் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்களாம். இன்னைக்கு யாருடைய ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றணும் சொல்லுங்க? திமுக ஆட்சியை அகற்றணும். திமுக ஆட்சியில் எல்லா தொழிலாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறாரு. மகிழ்ச்சியாக இருந்தால் போராட்ட காலத்திலேயே மக்கள் இருப்பாங்க, திருவிழா வச்சு கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை சொல்லி இந்த ஆட்சியை தான் அகற்றணும். ஆனால் எப்போவோ வந்து பார்த்தீங்கன்னா பல தேர்தலில் தோல்விகளை தந்து அரசியல் களத்தை விட்டு அவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள். பல தோல்வி அவங்களுக்கு தந்துட்டாங்க. அப்பேற்பட்டவர்களை போய் நம்ம ஏன் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக பற்றி மறைமுகமாக சாடினாரு. அண்ணா என்ன கொள்கையில் கட்சி தொடங்கினாரோ அந்த கொள்கையை மறந்துட்டாங்க. எம்ஜிஆர் எதற்காக கட்சி தொடங்கினாரோ அந்த கொள்கையை மறந்துட்டாங்க. கட்சியை ஜெயலலிதா வளர்த்தாங்க, அதையும் மறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் இன்னைக்கு தேவையில்லை, டிவிக்கே தான் தேவை அப்படின்னு சொன்னார். தவறுப்பா, யார் மீது நமக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புலாம் கிடையாது. நான் யாரையும் அடிக்க போகிறதில்ல, ஒதுக்க போகிறது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யலை, அதனால் அரசியல் பூர்வமாக திமுக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் பேசுகிறோம். தனி மனித வஞ்சனையோ எதுவுமே கிடையாது. அதனால் அரசியல் களத்தில் இன்னைக்கு திமுக அப்புறப்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய வேலை. 5000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்குங்க. நம்ம விசில் மூலமாக காது செவிலு பிஞ்சு போகிற அளவுக்கு விசில ஊதி அவங்கள விரட்டி அடிங்க அப்படின்னு நிறைய டைலாக் பேசினார். ஆனால் எல்லாரும் கேட்பது என்ன தெரியுமா? திமுக ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற, ஆனால் எந்த பிரச்சனைக்காவது நீ வெளியே வந்தையா? புரியுதா? தமிழ்நாடே உன் வீடுன்னும் போது, உன் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நீ வரமாட்டியா? மக்கள் சந்திப்பு என்றால் வந்து அரைகுறையாக ஏதாவது உழைட்டு போவ, அதை வச்சுக்கிட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருப்பான் எல்லா பையனும். அதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இல்லை இப்போவே நீ வெளியே வரல, ஆட்சி அதிகாரம் கிடைச்ச பிறகு எப்போ வெளியே வருவேன்? யாரை பார்ப்ப? இந்தியா டுடே கான்க்ளேவ், எல்லாரும் இந்தியா டுடேனுடைய ஆபீஸுக்கே போய் உங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி இந்தியா டுடேக்காரன் கேட்கும் போது அவங்க கருத்தை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் உன் வீட்டை தேடி வந்தான் இந்தியா டுடேக்காரன். அவனுக்கு கூட ஒரு பேட்டி அளித்த ஃபோட்டோ கூட காட்டாம, இல்லை வீட்டில் வந்து வீடியோ எடுத்தாவது ஒளிபரப்பு பண்ணியிருப்பான், வீடியோ கூட எடுக்க விடாம நீ அவனுக்கு பேட்டி அளித்து அனுப்பிச்சிருக்கிற. ஸோ மொத்தத்தில் யாரும் அணுக முடியாத ஒரு கோட்டையில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நீ மக்கள் பிரச்சனைக்காக வெளியே வருவியா? ஆட்சி கட்டில் ஏறின பிறகு உன்னை நம்பி ஓட்டு போடணுமா? ஒடா உதவாக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் விஜயனுடைய நிகழ்ச்சிகளில் மரணங்கள் நிகழ்வது எதை காட்டுது? ஏன் அபசகனும் பொதுக்கூட்டத்துக்கு இவன் வந்தாவே இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழுது? உங்கள் கருத்தையும் சொல்லுங்க. நன்றி.